ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பட் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல்ன்ற ஒரு ஆப்ஷனே வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுங்கள். நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் வாட்ஸ்அப். இந்த ரெண்டு வாட்ஸ்அப்பில் எது யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிட்டு ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுங்க. இப்போ அந்த சாட் பக்கத்தில் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் தான் காட்டும். அந்த இடத்த இப்போ அப்டேட்ஸ் காட்டுதா? அந்த அப்டேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சேனல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ஆல்ரெடி இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் காமிக்குது. இந்த ஃபைண்ட் அவுட் சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க, ஓகேங்களா, எத்தனை பேர்லாம் சேனல் வச்சுனா அவங்களோட சேனலுக்கு காமிக்கும். நம்ம வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சேனலுக்கு நேராக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கிரியேட் சேனல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு சேனல் நேம் கேட்கும். உங்களுக்கு என்ன நேம் சேனல் நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா யூடியூப் சேனல் நேமே போட்டுக்கலாம். இல்லை நான் வேறு எதாவது புதுசாக இப்போ கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த சேனல் நேம் போட்டு மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லோகோ வச்சுக்கலாம், ஓகேங்களா? உங்களோட லோகோ எதுவோ அதை வந்து நீங்கள் சார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே இருக்கிற லோகோவை நான் செட் பண்ணிக்கிறேன். சேனல் நேம் போட்டுட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் லோகோவும் வச்சுட்டேன். இப்போ சேனலில் லோகோ வச்சுட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் சேனலில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா யூடியூப் ட்ரிக்ஸு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடுவோம். அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிங்க, ஓகேங்களா? போட்டுட்டு கீழே வந்து அங்கே கிரியேட் சேனல்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகே? இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனு, சேனல் நேமு, லோகோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் சேனல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் வந்து கிரியேட் ஆகும், ஓகேவா? இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நமக்கு சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. மேலே ஃபாலோவர்ஸ்னு வருது. இந்தாண்ட உங்களோட இது இப்போ உங்களோட இது ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு அதில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ ஃபாலோவர்ஸ் எதுவுமே இல்லை, பட் சேனல் வந்து கிரியேட் சேனல்னு வந்து இருக்குது. இதில் வந்து ஃபாலோவர்ஸு, ஃபார்வேர்டு, ஷேரில் எல்லாம் இருக்குது. பட் பப்ளிக் சேனலு இது 2 மட்டும் தான் இருக்குது. இவ்வளோ தான் அந்த செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது முக்கியமாக, ஓகேவா? அதனால் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது, ஓகேவா? சரி, நாங்கள் இப்போ சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் எனக்கு ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, சேனலில் மற்றவங்க ஷேர் பண்ணுறது, இல்லை எனக்கு இப்போ இந்த சேனல்லே நான் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே வந்து உங்களுக்கு ஃபாலோன்னு காமிக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிலாம் வரும். இல்லை அந்த ஃபாலோ பண்ண கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நீங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை எனக்கு அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு சேனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா? இவ்வளோ தான். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இப்போ என் சேனல் கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அப்டேட் செலக்ட் பண்ணோன்னே என்னோட சேனல் வந்து ஓப்பனில் இருக்குது, ஓகேவா? நாங்கள் கீழே சேனல்ஸ்ன்றதில் என்னோட சேனல் வந்து காமிக்குது. நான் வேணும்னா புதுசாக இன்னும் 2 சேனல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி இருக்குன்றதா அந்த சேனலை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும், ஓகே? இந்த சேனலில் இப்போ நான் ஏதாவது சாட் பண்ணணும் அப்படின்னா நார்மல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி சாட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான், ஓகேவா? ஜஸ்ட்டு அதில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா அனுப்பிச்சிக்கலாம். இல்லை எம்ஜி லோகோ, அந்த மோஜி லோகோ அந்த மாதிரி சேனல் வேணால் கொடுக்கலாம். இல்லை எனக்கு நான் ஃபைல்ஸு, வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணால் அந்த மேலே இருக்க லிங்க் மாதிரி இருக்குல்ல அந்த கேமரா பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸும் இல்லை கேமரா கேலரிக்குள்ளே ஒரு ஃபைலும் ஃபோட்டோ நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ வீடியோஸ் நான் லைவில் எடுக்கிற மாதிரி, இல்லை என்கிட்ட ஆல்ரெடி வீடியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் கேலரி கொடுத்து என்ன வீடியோ இருக்கோ அந்த வீடியோ வந்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இது ஃபியூச்சரில் ஏதாவது மானிட்டரேஷன் ஆகி இதில் வந்து இன்கம் வர மாதிரி வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து அப்டேட்டு இது தான், ஓகேங்களா? இந்த வீடியோ பாரு. இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகே?